சென்னை டு மலேசியா இந்தந்த டாபிக்ஸ் தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மலேசியா போக போகிறேன் அப்படின்னா அந்த டேட்லேருந்து ஒரு 3 to 5 months முன்னாடியே நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன். நான் எங்கே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண பார்த்தீங்கன்னா ஏர் தான். ஏர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பர் பர்சனுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து 14,000 தான் வரும். நீங்கள் ப்ரையராக புக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரையராக புக் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏர் பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சீக்கிரமாக செக்இன் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி லெக் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 week முன்னாடி நீங்கள் வந்து எம்டி கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப மஸ்ட்டு. இமிக்ரேஷன் கார்டு அது. அந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களை மலேசியாவில் அலோவ் பண்ணுவாங்க. சென்னை இமிக்ரேஷன்லேயும் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கார்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த கார்டோடைய லிங்க்கு வந்து நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அரைவல் அண்ட் டிபார்ச்சர் டேட் அண்ட் தென் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்டு ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் ஆகும். எங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு வந்து 14 kgs வரைக்கும் அலௌடு. 7 kg ஹேண்ட் அண்ட் 7 kg கேபின். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்னை டு மலேசியா எந்த இஷ்யூவும் ஆகலை. ஸோ மலேசியா டு சென்னை வரும்போது தான் எனக்கு வந்து ஒரு 3 kgs அதிகமாக இருந்ததுனால 5,000 பே பண்ணணும். அப்போ தான் அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் கேபின் லக்கேஜில் இருக்கிற ஒரு 3 kg வந்து ஹேண்ட் லக்கேஜுக்கு மூவ் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஷன் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எங்களுக்கு 2 kgs அலோவ் பண்ணாங்க. ஏன்னா பேபிக்காக அந்த 2 kgs கொடுத்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் சேர்த்து ஹேண்ட் லக்கேஜில் மூவ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஹேசில் ஃப்ரீயாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. பே பண்ணிவிட்டு நிறைய செலவாயிடுது அந்த டைமில். இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்தெந்த பிளேஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஹோட்டல் ரூமை வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஃப்ளைட் டிக்கெட் எப்போ புக் பண்ணோமோ அதுக்கு உடனே நாங்கள் ஹோட்டலும் புக் பண்ணிட்டோம். ஏன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் கிட்ட புக் பண்ணும்போது அதே ஹோட்டல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். நாங்கள் மெயின் சிட்டியான கோலாலம்பூர் புக்கிட் பிங்தாங்கில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ரூமை. ஏன்னா அங்கேயே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது கோலாலம்பூரில். லைக் பெவிலியான், பெட்ரோனா, ட்வின் டவர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் அண்ட் பெவிலியான் மால்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் மெயின் சிட்டியில் ரூம் போட்டுக்கிட்டோம். எங்களுடைய ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நாங்கள் பட்டு கேவ்ஸ் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் மலேசியா ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஊரோட சிம் கார்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து கிராப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோனில். ஏன்னா அந்த ஆப் மூலமாக நீங்கள் கேபு புக் பண்ணிக்கலாம். தென் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். மலேசியா பொறுத்த வரைக்கும் கிராபோடைய இது வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எங்கேயுமே லேக் இருக்காது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே வந்துடுவாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்கள் அதுவே ஒரு ஓன் வெஹிக்கல் வச்சுட்டு ஒரு ஓன் கைடு வச்சுருந்தீங்கன்னா அதோட காஸ்ட் எங்கேயோ போகுது. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதுனால ஒரு 18,000 to 23,000 வந்து நான் சேவ் பண்ணேன். ஏன்னா எல்லாமே நான் செல்ஃபாக பிளான் பண்ணோம். இதில் எந்த ஏஜென்சியும் டூரிஸ்ட் கைடும் நாங்கள் இதில் வந்து வைக்காதனால இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்களுக்கு சேவ் ஆச்சு. அண்ட் தென் வந்து நாங்கள் எந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணோன்னா பட்டு கேவ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதை முடித்ததுக்கப்புறமா அங்கே கோலாலம்பூருக்கு வந்து ரிட்டர்ன் வந்தோம். அகெயின் கேப் புக் பண்ணிட்டு தான் வந்தோம் கிராப் மூலமாக. இதுதான் ட்வின் டவர் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூனே வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தா டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் சப்போஸ் மலேசியா வரீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த மெயின் பிளேஸ் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. 2 weeks பிஃபோரே நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த டிக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மாஸ்டர் கார்டு ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் ஆர் அலவுட் இதில். ஸோ எடுத்திங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மெயின் ஃபுல் சிட்டி கோலாலம்பூர் பார்க்கலாம். நாங்கள் அதை முடிச்சது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ day to full day வரைக்கும் ஆகும். இந்த ஐலாண்ட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி ஃபீஸ் தேவைப்படும். என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 வந்தது பர் பர்சன் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது மேலே. அதுக்கப்புறம் தென் வந்து ஒரு மால் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது மேலே. இந்த பிளேஸ்க்கு நம்ம மேலே ரீச் ஆகணும்னா கேபிள் கார் வழியாக தான் போய் ஆகணும். கேபிள் கார் வந்து உடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes இருக்கும். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிருங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் ஷர்ட் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு திக் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களால் பேர் பண்ண முடியும். இந்த கேபிள் கார் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நடுவுலேயே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதாவது ஒரு சைனீஸ் டெம்பிள் வரும்.
இது நீங்கள் நடுவுலே ஒரு ஸ்டாப் வரும், அந்த ஸ்டாப் போட்டுட்டு இப்போ தெரியுது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், இந்த சைனீஸ் டெம்பிள் நீங்கள் போயிட்டு அகெயின் அந்த கேபிள் கார் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே போய்க்கலாம். அது முடித்ததுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. சவுத் இண்டியன்ஸ்க்கும் கொஞ்சம் ஃபுட்டு வந்து இங்கே காஸ்ட்லி தான். நீங்கள் கேஷ் ப்ளஸ் கார்டு ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. கேஷ் ஒன்லினும் போட்டிருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு கேஷ் வாங்கலை, கார்டில் தான் நாங்கள் ஸ்வைப் பண்ணோம். அவங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமாக நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இந்த ஐலாண்ட் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே தான் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு மேலே எங்களுக்கு இங்கே ரொம்ப போரிங்காக இருந்தது. ஸோ கிட்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா டைம் பாஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து மலேசியா வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அகெயின் நாங்கள் ரிட்டன் அதே கேபிள் கார் வழியாக ரிட்டன் வந்தோம். நீங்கள் உங்களுடைய ரிட்டன் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கேப்சர் பண்ணி தராங்க, நீங்கள் வேணும்னா அதை வாங்கிக்கலாம். அதாவது வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீனிக் வியூ ரொம்ப அழகாக இருந்தது. கிளைமேட் ப்ளஸ் வியூ ரெண்டுமே நல்லா இருந்தது. மலேசியா பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது இண்டியன்ஸ்க்கு. நீங்கள் வந்தீங்கன்னா மலாய் ஃபுட்டும் உங்களுக்கு பிடிக்கும், சைனீஸும் பிடிக்கும், மல்டி குவிசைன்ஸும் இருக்குது, சவுத் இண்டியன் ஃபுட்ஸும் இருக்குது. அதாவது மலேசியாவில் ஒரு ஏரியாவே இருக்குது லிட்டில் இண்டியான்னு. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். நிறைய தமிழியன்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க அந்த ஏரியாவில் தான். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டல்லே வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தோம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆகிறவங்க நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் அண்டு ஃபுட் மார்க்கெட்ஸ், நைட் மார்க்கெட்ஸ்லாம் வந்து கோலாலம்பூரில் இருக்குது. ஜலான் அலார் அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நடந்தே போகலாம் நைட் டைமில், ரொம்ப நல்லா இருக்குது. இது மூலமாக நீங்கள் நிறைய காஸ்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் கிராப் புக் பண்ணி நாங்கள் கோலாலம்பூர் சிட்டியை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போனோம். அதில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெனோரா கேவ்ஸ் தான் போயிருந்தோம். அதாவது சிங்கிள் டவர்னு சொல்லுவாங்க, ட்வின் டவர் அண்ட் சிங்கிள் டவர். நாங்கள் இந்த சிங்கிள் டவருக்கு தான் போனோம். ஸோ இங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை டெக் டிக்கெட் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து மேலே போய் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மேலே போக போக அதாவது லிஃப்ட் வழியாக தான் கொண்டு போவாங்க. 25th ஃப்ளோர் 80th ஃப்ளோர் அப்படி வந்துகிட்டே இருக்கும். மேலே போக போக லைட்டாக தலை வந்து கிறுகிறுன்னு சுற்றும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். மேலே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் சிட்டி ஃபுல் மலேசியா கோலாலம்பூரையும் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டே டைம்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது, நைட் டைம்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது. லைட்ஸ் எல்லாம் வச்சு இந்த சிட்டியே வந்து ஒரு நல்ல வைபாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு வாட்டியாவது மலேசியா வந்து போனீங்கன்னா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் நம்ம இல்லாமல் போயிட்டோமேன்னு ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலேசியா. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டோம். அங்கேருந்து லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா லிட்டில் இண்டியாக்குள்ளே தான் போகிறோம். ஏன்னா அங்கே சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் இருக்குது, ஹேண்ட் மேடு திங்ஸ்லாம் நிறைய அங்கே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட்டும் அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபுல் பிளேஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய தமிழியன்ஸ் இருக்காங்க, நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க இங்கே. அதாவது நம்ம ஒரு பழங்காலத்து தமிழ்நாடுக்குள்ளே நுழைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். நீங்கள் உள்ளே போக போக அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஷாப்ஸும் இருக்குது இங்கே, அதெல்லாம் நம்ம ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கா சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்துட்டோம். ஹோட்டல் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏதாவது சைனீஸ் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி அது வந்து நாங்கள் போனோம். ஏன்னா ஹோட்டல் பக்கத்தில் நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா ரியல் சைனீஸ் ஃபுட் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் எங்களுடைய லாஸ்ட் டே இன் மலேசியா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா வீட்டில் எல்லாேருக்கும் வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வாங்கணும் அப்படின்னா இங்கே லிட்டில் இண்டியாவில் ஹனிஃபா சூப்பர் மார்க்கெட்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நீங்கள் அந்த பிளேஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே A to Z எல்லாமே கிடைக்கும், ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். அங்கே அது முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து லக்கேஜ் பேக் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது ஸ்மூத்தாக. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஃப்ளைட் வந்து ஏர் ஏஷியா டிலே ஆகிட்டே இருந்தது, 2 to 3 times டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ டிலே ஆகி ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறியாச்சு. நைட் ஃப்ளைட் தான் நாங்கள் ஏறினோம். ஸோ இந்த மலேசியா ட்ரிப் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மலேசியா ட்ரிப் போகிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் இந்த ட்ரிப்பு வந்து மலேசியாவுக்கு ட்ரிப்
பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.